என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடியக் கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க, அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்து, இவ்விதமாய் அவன் உயிரோடிருக்கையில் அவன் கொல்லப்பட்டவர்களை விட அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். இந்த வசனம் கூறுகிறது, சிம்சோனால் எத்தனையோ பேர் அதிகமாக கொல்லப்பட்டார்கள் என்று. எத்தனையோ பேர் இன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து போகிறதுக்கு காரணம், ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டு விலகி சாத்தானுக்குள்ளாக வாழ்கிறதினாலே. எத்தனையோ பேர் ஒரு சின்ன கஷ்டங்கள் வரும்போது தேவனை விட்டு விலகுகிறார்கள். அதுவே தேவன் விலகுகிறார்கள். அதுவே தேவன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறவர்களோ விலக மாட்டார்கள். ஆதியில் இருந்த அன்பை விட்டு நாம் ஒழிந்து போகிறோமே, காரணம் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தில் ஏன் சிம்சோனுக்கு கண்கள் பிடுங்கப்பட்டது? அவனுடைய தவறான பார்வைகளின் நிமித்தமே. அந்த தவறான பார்வைகள் நிமித்தமே அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. அவன் செய்த பாவத்திற்கு அவனை கொல்லப்பட வேண்டும். ஆனால் அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டதுக்கு காரணம் அவன் செய்த பாவத்தின் நிமித்தம். அதனால் ஒவ்வொரு பிள்ளையாகிய நம்மும் தேவனுக்குள்ளாக வாழ வேண்டும். அது மட்டுமில்லாமல் தேவனுடைய வசனத்தை தியானிக்க வேண்டும். அவன் எத்தனையோ வித விஷயங்களை செய்தான். அவனுடைய ரகசியத்தை தெளிலாளுக்கு கூறினதுக்கு காரணம் அவனுடைய இச்சை எண்ணங்கள். அந்த இச்சை வீசித்தனத்தின் எண்ணங்கள் ஆவியில் ஒளிவதாக. இலங்கை தேசத்தில் மட்டுமல்ல, உலகமெங்கும் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பார்களாக. ஆவியானவரை இந்த வசனத்தோடு கூட இருந்து எத்தனையோ பேருடைய மனதில் பேசுங்கள். ஐயா, சிம்சோன் உயிரோடு இருந்தது நாட்களை பார்க்கிலும் அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அதே போல ஆதியிலிருந்து அன்பை விட்டு நாங்கள் விலகியிருந்த எங்களை மன்னிங்க, எங்களை உங்களுக்குள்ளாக வாழ வைங்க. நீங்களே தொடக்கவும் முடியுமாக இருக்கிறேன். தேவன் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.